தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே, வைவைத்த வேட்படை வானவனே, மறவேன் உனைநான் ஐவர்க்கு இடம்பெறக் கால் இரண்டோட்டி, அதில் இரண்டு கைவைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. இந்த பாடலின் பொருள்: தெய்வீகமான திருச்செங்கோட்டு மலையில் வாழும் செஞ்சுடரே, கூர்மை பொருந்திய வேலை ஆயுதமாகக் கொண்ட இறைவனே, உன்னை எப்பொழுதும் மறவேன். ஐம்புலன்களுக்கும் இடம் உண்டாக்குமாறு கால்களையும் கைகளையும் அமைத்து வைத்துள்ள இந்த உடம்பென்ற வீடு குலைவதற்கு முன்பே வந்து காத்தருள்வாய். வீட்டுக்கு தூண்கள் இருப்பது போல இவ்வுடம்பிற்கு கைகளும் கால்களும் தூண்கள் என்பது உவமை. என்ன சொல்ல வர்றார் அருணகிரிநாதர் இங்க? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செங்கோட்டு மலையில உட்கார்ந்துருக்கவர் யாரு? வேலை ஏந்திய நம்முடைய முருகன். அவரை நம்ம எப்பயுமே, எந்த நாளுமே, எந்த நிமிஷமுமே, எந்த நொடியுமே மறக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்புறம் இந்த ஐம்புலன்கள் என்ன? அது கை, கால், கண், மூக்கு, செவி. சரிங்களா? இப்போ இந்த ஐம்புலன்களையும் அது இடத்துல அழகா வச்சு உடம்புல நம்மள அழகா படைச்சிருக்காரு. அந்த ஐம்புலன்களும் அதோட வேலையை சரியா செஞ்சு நம்மள அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் அழகானவராகவும் காமிக்குது உலகத்துக்கு, இல்லைங்களா? அந்த மாதிரி அழகான உடம்பை நம்மள கொடுத்ததுக்கு நாம என்ன பண்ணோம்? சாமியை மறக்காம, ஐயா இந்த உடம்பு மோசமான நிலைமைக்கு போறதுக்குள்ள என்ன நீ காத்தருளணும். அதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். என்ன நான் செய்யணும், என்ன நான் செய்யக்கூடாது அப்படின்றத ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வேண்டார். நன்றி.